இல்லை இதுதான் நான்காம் படை வீடு அப்படின்னு. நான்காம் படை வீடு இதுதான். ஆதி சுவாமிநாதன் அப்படின்னா அப்போ சுவாமிமலைக்கு முன்னாடி உள்ள கேத்திரம். ஆனால் வந்து இலக்கிய ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் இந்த ஏரகத்தை தான் வந்து நான்காம் படை வீடுங்கிறதுக்கு சான்றுகள் இருக்குது. அதை எல்லாமே நான் வந்து இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன். 2ஆம் நூற்றாண்டிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. கும்பகோணத்தில் இருக்கிற இந்த ஏரகரம் தான் நான்காம் படையான முருகருடைய 6 படை வீடுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அவருக்கு முன்னாடி இவர், அதுக்கப்புறம் தான் அவர் வழிபாட ஆரம்பித்து இந்த ஊர்லேருந்து மாறி போய் அந்த ஊரில் இடம்பெயர்ந்ததுனால இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏரகம் வந்து அந்த திருவேரகம்னு எல்லாரும் நினச்சி சுவாமிமலையை நம்ம வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம். தலவிருட்சம் நெல்லி மரம். நெல்லி மரத்தில் கட்டி இங்கே குழந்தை பாக்கியத்துக்கு பிரார்த்தனை பண்ணிப்பா. சத்ரு ரூபமாக இருக்கக்கூடிய அசுரர்களை தழிக்கிறதுக்கு இங்கேருந்து வேல் வாங்கி திருச்செந்தூரில் சம்ஹாரத்துக்கு போகிறார். திருச்செந்தூர் சம்ஹாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சுவாமி இங்கே வந்து பாசுபதாஸ்திரம் வாங்குறாரு. இப்போ இது வந்து சாமிமலையோட ஒத்து பேசுகிறாங்களே. சாமிமலைக்கு முன்னாடி சுவாமிமலை முருகன் மொட்டை ஆண்டி குளத்தில் இருப்பார். இந்த முருகன் ராஜ குளத்திலே இருப்பார். அப்போது சிவபெருமான் முருகனிடம் சிவாஸ்திரத்தை கொடுத்து அந்த அஸ்திரத்தை பூமியில் எய்து விழும் இடத்தை இடமாக கொள்ளுமாறு சொல்கிறார். அதன்படி முருகப்பெருமான் அஸ்திரம் எய்து விழுந்த இடம் அது. இங்கே சிவபெருமானை பூஜித்து வாசுபதாஸ்திரம் பெற்று அம்பாளை பூஜித்து சக்திவேல் பெற்ற திருத்தலம். வேல் வாங்கி முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சம்ஹாரத்துக்கு போகிறார். மன்னர்கள்லாம் போருக்கு போகும்போது கிரீடம் தெரிச்சுன்னு போக மாட்டா. போர் புரியும் போது கீழே விழுந்துன்னு பொன்முடி சுட்டின்னு பார்த்த மாதிரி இங்கே சுவாமி முருகப்பெருமான் பொன்முடி சேவையில் இருக்கார். இங்கே வந்து குழந்தை குருவாக இருக்கார். அப்பா அம்மா 2 பேருக்கும் ஒரே சேவையில் உபதேசம் பண்ணுறார். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒத்து போகும்போது பார்க்குறப்போ இந்த கோவில் தான் வந்து உண்மையான நான்காம் படை வீடு. அன்பு தானே எல்லாம் செய்து நேரில் கோணகம். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலங்க. எத்தனை பேருக்கு தெரியும் 6 படை வீடான நான்காம் படை வீடு சுவாமிமலை என்னன்னு நினச்சிட்ருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான் கிடையாது. 2ஆம் நூற்றாண்டிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. கும்பகோணத்தில் இருக்கிற இந்த ஏரகரம் தான் நான்காம் படையான முருகருடைய 6 படை வீடுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்திருக்கிறோம். ஆதி காலத்தில் இதுதான் இருந்திருக்கு. காவேரி வெள்ளப்பெருக்குனாலையும் பல காரணங்கள்னாலையும் வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் வந்து சுவாமிமலை வந்து இந்த நான்காம் படை வீடானது அங்கே போனதாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் இந்த கோவில் ஒரு சிலருக்கு தெரிஞ்சு அவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிட்டுருக்குறாங்க. அந்த நான்காம் படை வீடை தான் இன்றைக்கி உங்களுக்கு எடுத்து கூற வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கு ஏகப்பட்ட சான்றுகளை வந்து சொல்கிறாங்க. எல்லாமே அது கூட ஒத்து போகுது. எத்தனை சாமி இருந்தான்னா வணங்கிப்போம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதற்காக தான் இந்த காணொலியானதை நம்ம வந்து பதிவிடுறோம். இது கும்பகோணத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர், நம்ம சுவாமிமலையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரகரம் இருக்குது. இது நக்கீரர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இதனுடைய துல்லியமான சான்றுகள் இதுக்கான இந்த நான்காம் படை வீடுக்கான என்னென்ன ஆதாரங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம எங்கள் குருக்களோடு சேர்ந்து இங்கே இருக்கிற மக்கள்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். தெரியாது அப்படின்னா இந்த காணொலிக்கு அப்புறம் இந்த கோவிலுக்கும் வந்துட்டு போங்க. ஏன்னா உண்மையான ஒரு நான்காம் படை வீடு அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி உள்ளே போய் கேட்போம் வாங்க. ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த சாமி. 3000 ஆண்டுக்கு பழமை வாய்ந்த சாமி. ஓ, திருச்செந்தூர் சம்ஹாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சுவாமி இங்கே வந்து பாசுபதாஸ்திரம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் தான் திருச்செந்தூர் சம்ஹாரத்துக்கே போகிறாரு. அதுக்கப்புறம் திரும்பி இங்கே வந்து முனிவர்களால் முடி சுடுறாங்க. ராஜராஜ சோழனுக்கு முடியிலே இது கிரீடம் கொண்டு வருவாங்கள்ல, அதேமாரி சுவாமி இருப்பார். இங்கே இருப்பார், ராஜ குலத்திலே இருப்பார். இப்போ இது வந்து சாமிமலையோட ஒத்து பேசுகிறாங்களே. சாமிமலைக்கு முன்னாடி சுவாமிமலை முருகன் மொட்டை ஆண்டி குளத்தில் இருப்பார். இந்த முருகன் ராஜ குலத்திலே இருப்பார். ராஜ குலத்தில் இருப்பார்.
இல்லை இதுதான் 4ஆம் படை வீடு அப்படின்னு. 4ஆம் படை வீடுனா இதுதான். இதுதான். அப்புறம் அது சுவாமிமலை சுவாமி மலை பிற்காலத்தில் பாண்டிய மன்னனால் எடுத்து கட்டினாங்க. எடுத்து கட்டியிருக்காங்க. அந்த அவங்க சாமி பேர் தான் வச்சுருப்பாங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரன் சாமி அங்கே பேர் வச்சுருப்பாங்க. இங்கே சங்கரனுக்கு நாயகி சங்கரநாயகி, சாமிக்கு நாதன் சாமிநாதன், கந்தனுக்கு நாதன் கந்தநாதன், சுவாமி லிங்கிலேயே வரும் பேர். இங்கே பேர் வரும். இதுக்குள்ளே வரணும்னா என்ன பஸ் ஏறினா வரணும்? ஐயனார் தியாகராஜன் நேராக கும்பகோணத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறினா ஏரகரம் முருகன்னு சொன்னால் நேராக வந்து இறக்கி விட்டுருவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என்னுடைய பெயர் கார்த்திகேய குருக்கள். திருவேரகம் ஸ்ரீ சங்கரநாதிகம்பிகா உடனுரை ஸ்ரீ கந்தநாத சுவாமி, ஸ்ரீ ஆதி சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் புராணங்களை இன்று நாம் பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் முதலில் பூலோகத்தில் அகம் என்றால் இடம் என்று பொருள். அப்படி அகம் கொண்ட க்ஷேத்திரமாகும் இந்த க்ஷேத்திரம். முருகப்பெருமான் தேவர்களுக்கும் மக்களுக்கும் பூலோகத்தில் அசுரர் குலத்தினால் இடையூறு வரும்பொழுது தேவர்கள் பரமேஸ்வரிடம் முறையிட்டு பரமேஸ்வரன் கந்தனை பூமிக்கு சென்று தேவர்களையும் மக்களையும் காத்துள்ளும்படி சொல்கிறார். அப்போ முருகப்பெருமானுக்கு ஒரு சந்தேகம், இப்பூ உலகில் எந்த இடத்தில் அகம் கொண்டு இடம் கொண்டு தேவர்களை ரட்சிப்பது என்று. அப்போது சிவபெருமான் முருகனிடம் சிவாஸ்திரத்தை கொடுத்து அந்த அஸ்திரத்தை பூமியில் எய்து விழும் இடத்தை இடமாக கொள்ளுமாறு சொல்கிறார். அதன்படி முருகப்பெருமான் அஸ்திரம் எய்து விழுந்த இடம் அது. அஸ்திரத்துக்கு தூய தமிழில் ஏர் என்று பொருள் உண்டு. ஏறு விழுந்த இடத்தை முருகப்பெருமான் இங்கு இடமாக கொண்டதால் ஏரகம் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் வந்தது. ஏறுங்க என்ற வார்த்தைக்கு அழகன் என்ற ஒரு பொருளும் உண்டு. அழகன் உறையும் இடம் ஏரகம் அப்படின்னு பேர். அந்த ஏரகம்ங்கிற வார்த்தை தான் இன்றைக்கி மருவி ஏரகரம் என்று அழைக்கிறார்களே தவிர இந்த ஊருக்கு ஏரகம் அப்படின்னு பேர். அடியார்கள் பாடல் பெற்ற திருக்கோயிலாக இருந்தால் அந்த ஊருக்கு திரு என்ற மரியாதைக்குரிய வார்த்தை உண்டு. ஏரகம் திருவேரகம் என்று இந்த ஊருக்கு முழு பெயர். இங்கு முருகப்பெருமான் பூலோகத்தில் இறங்கி சிவபெருமானை பாசுபதாஸ்திரம் வேண்டி பூஜித்த க்ஷேத்திரம். சிவபெருமானிடமிருந்து பாசுபதாஸ்திரம் கிடைத்தது 3 பேருக்கு தான். முதல்ல முருகன், 2வது ராமர், 3வது அர்ஜுனர், 3 பேருக்கு தான் கிடச்சிது. அதில் முருகப்பெருமான் பாசுபதாஸ்திரம் வாங்கிறதுக்கு இங்கே சிவபெருமானை பூஜித்து பாசுபதாஸ்திரம் பெற்று அம்பாளை பூஜித்து சக்திவேல் பெற்ற திருத்தலம். தகஜாதனக்குன் அடிகாண வைத்த தனி ஏரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே அப்படின்னு அருணகிரிநாதர் திருப்புகழில் பதிகமாக பாடியிருப்பார். காவிரிக்கு வடக்க அமைந்துள்ள திருத்தலம், அதான் தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர் வேல் எடுத்த பெருமாளே அப்படின்னு வேல் வாங்கின பதியத்தை குறிப்பிட்டிருப்பார். இப்போது 15ஆம் நூற்றாண்டு தான் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்காரே தவிர அதற்கு முன்னாடி தமிழ் சங்க இலக்கிய நூலான சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நூலில் வஞ்சிக்காண்டம் அப்படிங்கிற பிரிவு, அதனுள் குன்றக்குறவை அப்படின்னு ஒரு நூல், அதில் நச்சினார்க்கு நேர் இங்கே வேல் வாங்கின பதியம் பாடியிருக்கார். சீர்கழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன் கை வேலென்றே பாரிரும் பௌவத்தினுள் புக்கு பண்டொரு நாள் சூர்மா தடிந்த சுடரிலைய வெல்வேலே அப்படின்னு வேல் வாங்கின பதியத்தை இங்கே அழகாக குறிப்பிட்டார். அம்பாளுக்கு வேல் கொடுத்த நாஜகி சமேத சங்கரநாதர் அப்படின்னு சுவாமிக்கு அம்பாளுக்கும் பழைய பேர். இங்கே வேல் வாங்கி முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சம்ஹாரத்துக்கு போகிறார். சம்ஹாரம் முடிஞ்சு இது முதல்ல அகமாக கொண்ட க்ஷேத்திரம். திரும்பவும் இந்த இடத்துக்கே திரும்பும் பொழுது தேவர்கள்லாம் மனமகிழ்ந்து இங்கே முருகப்பெருமானுக்கு பொன்முடி சுற்றார். இங்கே முருகப்பெருமான் பொன்முடி சேவையில் இருக்கார். இங்கே முருகனுக்கு கிரீடம் இருக்காது. பொன்முடி சேவைங்கிற கோலத்தில் முடிய குடுமையாக முடிஞ்சு அதில் பொன்னால் சுற்றி அலங்கரிச்சிருக்கோம். அந்த கோலத்தில் இங்கே முருகப்பெருமான் இருக்கார். இது வந்து போர் கோலம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் போருக்கு போகும்போது கிரீடம் தரிச்சுன்னு போக மாட்டா. போர் புரியும் போது கீழே விழுந்துன்னு பொன்முடி சுட்டின்னு பார்த்த மாதிரி இங்கே சுவாமி முருகப்பெருமான் பொன்முடி சேவையில் இருக்கார். அதே மாதிரி உபதேசம் செய்வதற்கு இந்த இடத்துல எடுத்துக்கிறார். தஞ்சை மாவட்டத்தில் மலைகள் கிடையாது, சிதப்பு நிலம். இந்த இடம் வந்து ஒரு மண் திட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு குன்று தான். இது சிவபெருமானுக்கு கந்தநாதன் பேர். கந்தனிடம் நாதனாக சிஷ்யனாக இருந்து உபதேசம் பெற்றனால சிவபெருமானுக்கு கந்தநாதன் அப்படின்னு பேர்.
சுவாமிக்கு உபதேசம் செய்யறால சுவாமிநாதன் அப்படின்னு முருகனுக்கு பேர். முருகப்பெருமான் இங்கே சுயம்பு மூர்த்தி ஒளிப்படாத தெய்வமாக இருக்கார். அதனால் இங்கே சுவாமிக்கு ஆதி சுவாமிநாதன் முருகப்பெருமானுக்கு பேர். ஆதி சுவாமிநாதன் அப்படின்னா அப்போ சுவாமி மலைக்கு முன்னாடி உள்ள க்ஷேத்திரம். தந்தைக்கு உபதேசம் பண்ண இடம்ங்கிறது ஒரிஜினல் க்ஷேத்திரம் இதுதான். ஆமாம். அம்பாளுக்கு வேல் கொடுத்த நாயகின் பழைய பேர். அப்புறம் சங்கரன் செவி வழியாக இங்கே அம்பாள் உபதேசம் பெற்ற திருத்தலம். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவிமீதலும் பகர்சே குருநாதா அப்படின்னு அருண் திருப்புகழை பாடுறார். சுவாமி 2 காதில் உபதேசம் வாங்குறார். வலது காதில் எனக்கு உபதேசம் பண்ணிட்ட, இடது பாகத்தில் அம்மாவும் கேட்கட்டும், இடது காதிலும் உபதேசம் பண்ணிங்கிறப்போ சங்கரன் செவி வழியாக இங்கே அம்பாள் உபதேசம் பெற்ற திருத்தலம். அதனால் அம்பாளுக்கு சங்கர நாயகி அப்படின்னு அம்பாளுக்கு பெயர் வந்தது. சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி குரு ரூபம் எடுத்து அம்பாளுக்கு தனியாக உபதேசித்த இடம் காட்டுமன்னார் கோவில் பக்கத்தில் ஓமாம்புலியூர் அப்படின்னு ஊருக்கு. அந்த ஊருக்கு ஓம் ஆம்புலியூர் அப்படின்னு பேர். சுவாமி பேர் பிரணவ வியாகரபுரீஸ்வரர்னு பேர். வியாகரபாத முனிவர் வழிபட்டதாலும் பிரணவமந்திர பொருள் அம்பாளுக்கு உபதேசம் பண்ணாலும் பிரணவ வியாகரபுரீஸ்வரன் அங்கே உள்ள சிவபெருமானுக்கு பெயர். இங்கே குழந்தை குருவாக இருக்கார். அப்பா அம்மா 2 பேருக்கும் ஒரே செவியில் உபதேசம் பண்ணுறார். சங்கரன் செவி வழியாக அம்பாள் உபதேசம் பெற்றனால சங்கர நாயகி அப்படின்னு இங்கே அம்பாளுக்கு பெயர். முருகப்பெருமான் சன்னதியில் அர்த்த மண்டபத்தில் இடது பத்தில் அகத்திய பெருமான் இருக்கார். தந்தைக்கே என்ன உபதேசம் பண்ணியோ அது எனக்கும் செய்யணும்னு அகத்திய பெருமானும் உபதேசம் பெற்று முருகனை தியானம் பண்ணிட்டு இருப்பார். இங்கே அகத்திய ரூபம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு கையில் இடது கையில் ஓலைச்சுவடியும் வலது கையில் சின்முத்திர காமிச்சுட்டு இருப்பார். மற்ற ஆலயங்களில் ஒரு கையில் கிண்டி ஒரு கையில் ருத்ராட்சமால இருக்கும். வலது பக்கத்தில் விநாயக பெருமான் ஈசனுக்கே உபதேசம் செய்ததாக சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்களோ அதற்கு சாட்சியாக தன்னுடைய மூத்த சகோதரன் விநாயகர் பக்கத்தில் விநாயக பெருமான் வலம்புரி விநாயகராக இருப்பார். இங்கே முருகனுடைய பாதத்தை ஒட்டினா மாதிரியே மயில் இருக்கும். கடுக்கன் தியாகராஜேஸ்வரன் ஏரக நவரத்ன பாமாலின்னு 9 பதியம் பாடியிருப்பார். அந்த 9 பதியத்தோடு முடிவிலுமே சுவாமிநாத சுவாமி எப்படி காட்சி கொடுத்தாருன்னு பதியம் பாடியிருப்பார். வண்ணமயில் வாகனா பொன் ஏரக பதியில் வளர் சுவாமிநாத குரவே. சுவாமி இங்கே வண்ணமயில் வானத்தில் பொன்மயமாக காட்சி கொடுத்ததாக பதியம் பாடிப்பார். சுவாமியோட பாதத்தை ஒட்டினா மாதிரியே இங்கே மயில் இருக்கும். இங்கே முருகப்பெருமான் எப்படி இருக்காருன்னா ஞான குருவாக இருக்கார். ஈசன் அவருக்கு இல்லாத சிவபெருமானுக்கு இல்லாத ஞானம் கிடையாது. சுவாமியே பரம்பொருள் தான். அவர் எப்படின்னு கேட்டால் ஈசனை சுவாமிக்கு தெரியாத மந்திரமும் கிடையாது, பொருளும் கிடையாது. தன்னுடைய குழந்தை உபதேசம் பண்ணுறானே குழந்தைக்காக இங்கே உபதேசம் பாற்ற திருத்தலம் இது. அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கும் ஞான குருவாக இருக்கார் இங்கே முருகப்பெருமான். 2வது ஞானியாக கருதப்படுவர் அகத்திய முனிவர். அவருக்கும் இங்கே பிரணவமந்திர பொருள் உபதேசம் பண்ணணும். அப்போ ஞானாதிபதியாகவே இங்கே முருகப்பெருமான் இருக்கிறதுனால இங்கே சுவாமிக்கு முருகப்பெருமானுக்கு நம்ம குலங்கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யணுங்கிறது கிடையாது. அருணகிரினார் திருப்புகழ பதியம் பாடியிருப்பார். காமியத்தெழுந்து இளையாதே காலர்கை பணிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி. இங்கே பிரார்த்தனை க்ஷேத்திரம்னு சொல்லுவார். இங்கே நம்ம குலங்கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்வதில் பலன் கிடையாது. உப்பு இல்லாத பண்டத்துக்கு சமம். ஏன்னா அவர் மேல் நம்பிக்கை. நம்ம அர்ச்சனை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நம்பிக்கை அர்ச்சனை மேலே தான் நம்பிக்கை இருக்குமே தவிர சுவாமி மேலே நம்பிக்கைங்கிறது விட அந்த நம்பிக்கையை நம்ம சுவாமி மேலே வச்சு பிரார்த்தனை செய்யும்போது ரெட்டிப்பு மடங்களை தரார். அந்த ரெட்டிப்பு மடங்கு பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி. அன்போடு இங்கே முருகப்பெருமானை வழிபடும் போது ஓவியத்தில் அந்த மருள்வாயே. ஒரு ஓவியத்தை பூர்த்தி செஞ்சால் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை ஓவியத்தை போல் பூர்த்தி செஞ்சு கொடுத்துருவார். ஏமவர் போயிருந்த மயில் வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே அப்படிங்கிறார். இங்கே முருகப்பெருமான் இருக்கான சத்ரு சம்ஹார ரூபமாக இருக்கார். சத்ரு ரூபமாக இருக்கக்கூடிய அசுரகளை தழிக்கிறதுக்கு இங்கேருந்து வேல் வாங்கி திருச்செந்தூரில் சம்ஹாரத்துக்கு போகிறார். அதனால் சத்ரு சம்ஹார ரூபமாக இங்கே முருகப்பெருமான் இருக்கார். சத்ரு சம்ஹார திருசதி நாமாவளி அப்படின்னு தேவர்கள்லாம் இங்கே முருகப்பெருமானுக்கு இந்த நாமாவளியை செய்து தான் சம்ஹாரத்துக்கு அனுப்புகிறாங்க. சுவாமி சத்ரு சம்ஹார ரூபமாக இங்கே முருகப்பெருமான் இருக்கார். அதுதான் அருணகிரினார் பதியமாகவே பாடியவர். காமியத்தெழுந்து இளையாதே காலர் கை படிந்து மடியாதே. காலன்னா யமதர்மன். யமதருடைய கைப்படிந்து நம்மளும் மடியக்கூடாது அப்படின்னால் இங்கே ஏரகத்திரைவனை வழிபடணும். அன்போடு வழிபட்டாலே போதும் நமக்கு எல்லா விதமான இதுவும் ஒழுங்கு பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு. இங்கே ஞான குருவாக இருக்கிறதால நம்ம இவர்கிட்ட பிரார்த்தனை வைக்கணுங்கிறது கிடையாது. அவர் எழுத்தாப்பில் நின்னாலே போதும் நமக்கு என்னென்ன தேவைங்கிறது அன்றாடம் நமக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தையுமே நமக்கு கொடுத்துருவார் அப்படின்னு அருணகிரினார் திருப்புகழ பதிகமாக பாடின க்ஷேத்திரம். இந்த இடத்துல ஒவ்வொரு ஆலயமும் பார்த்திங்கன்னா நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் 6 கோவில்கள் மட்டும்தான் பாடியிருப்பார். இங்கே உள்ள முருகப்பெருமான் சங்க இலக்கிய நூலில் 2 இடத்துல பாடல் பெற்ற க்ஷேத்திரம். முதல்ல நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடின க்ஷேத்திரம். திருமுருகாற்றுப்படையில் என்ன சொல்கிறாருன்னா திருவேரகம் என்பது அந்தணர் வாழும் இடம் அப்படின்னு குறிப்பிடுறார். இப்போ அந்தணர்கள் வழிபடும் முறைன்னு இப்போ 2 பதிகமாக இருபிறப்பாளர்னு பதிகம் 2 பதிகமாக பாடியிருப்பார். இங்கே 7 அக்ரஹாரம் இருந்த முதல் க்ஷேத்திரம். இந்த 7 அக்ரஹாரத்தில் இருந்த அந்தணர்கள்லாம் இங்கே சுவாமிகிட்ட பஞ்சாட்சரத்தையும் அம்பாள்கிட்ட நவாட்சரத்தையும் முருகன்ட்ட சடாட்சரம் என்று சொல்லக்கூடிய 6 எழுத்து மந்திரத்தையும் சொல்லி வழிபட்டிருக்கார். பொதுவாக இன்றைக்கி 6 எழுத்து மந்திரம் அப்படிங்கிறது சரவணபவங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். ஒரு கல்யாண வயசு வரும்போது தான் ஒரு பையனுக்கு சிரஞ்சீவி திருநறை செல்வன்கிற பட்டம் கொடுப்பா. 12 வயசு குழந்தைக்கு குமாரன் செல்வன்கிற பட்டம் தான் கொடுப்பா. இங்கே சுவாமி முருகப்பெருமான் எப்படி இருக்காருன்னா குழந்தையா அப்பாவுக்கு உபதேசம் பண்ணுறார். அதே மாதிரி 12 வயசு குழந்தை செல்வமாகவே இருக்கார் இங்கே முருகப்பெருமான். அதனால் இங்கே சுவாமி பெறுறாருன்னா குழந்தைக்கு குமாரன் செல்வன்கிற பட்டம் தான் கொடுப்பாங்க. இங்கே சுவாமி குழந்தையாக இருக்கிறதுனால குமாராய நம அப்படிங்கிற 6 எழுத்து சொல்லி வழிபட்டு இதனால் முருகப்பெருமான் சந்தோஷமாக ஏரகத்தில் அமர்ந்திருக்காருன்னு ஏரகத்து உரைதலும் உரியனதான் என்று அப்படின்னு நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் பதியம் பாடியிருப்பார். 2வது பாடினது கச்சியப்ப சிவாச்சாரியர் கந்தபுராணம். கந்தபுராணத்தை திருவண்ணாமலை எப்படி நினைத்தாலே முக்தி தரும் க்ஷேத்திரமோ அதே மாதிரி இங்கே உள்ள ஏரகத்திரம் நினைக்கும் போது மறுபிறவி கிடையாதுங்கிறார். நீரகத்தேதனை நினையும் அன்பினோர் பேரகத்தலமுறும் பிறவி நீத்திரும் அப்படிங்கிறார்.
இங்கே முருகன் எப்படி இருக்காருன்னா முதல்ல அகமாக கொண்ட க்ஷேத்திரம். இங்கே எல்லா ரூபத்துக்கும் தலைவனாக இருக்காரு இங்கே முருகப்பெருமான். அதனால் தாரகத்துருவமாம் தலைமை எய்திய ஏரகத் தன்முகன் அடிகள் ஏத்துவோம் அப்படின்னு கச்சி பேசத்தில் கந்தபுராணம் பாடின க்ஷேத்திரம். 3ஆவதாக சிலப்பதிகாரத்தில் நச்சினார்க்கினியர் வேல்வாங்கின பதிகம். 4வது கடுக்கன் தியாகராஜர் ஏரக நவரத்னமாலை. கடைசியில் 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரினார் இங்கே திருப்புகழ் பாடின க்ஷேத்திரம். இங்கே சுவாமி வந்து வைப்புத்தலமாக பாடல் பெற்றவர். பெரும்புலியூர் விரும்பினார் பெரும்பாழியார் பெரும்பற்ற மூலட்டானத்தார் ஏறார் இன்னம் வராரு அப்படின்னு இங்கே உள்ள சிவபெருமானையும் ஏறுங்கிற வைப்புத்தலத்தில் இங்கே சிவபெருமானையும் பக்கத்தில் இன்னும் ஒரு சிவபெருமான் 10 ஊர் சிவபெருமானையும் சேர்த்து இங்கே திருநாவுக்கரச பெருமான் வைப்புத்தலமாக பாடியிருக்கார். சிவபெருமானை பாக்கி அடியார்கள் பாடினது எல்லாருமே இங்கே முருகப்பெருமானை தான் பாடியிருக்கார். எப்படி இங்கே முருகன் பிரதானமாக இருந்த பாடல் பெற்றிருந்தாலும் சுவாமிக்கு அம்பாளுக்கும் பின்னாடி இருக்கார். அப்பா அம்மா 2 பேரும் முன்னாடின்னு இங்கே குழந்தை வழிநடத்துகிறார். புத்திரபாகியத்துக்கு பிரதான க்ஷேத்திரம். சுவாமி தான் குழந்தை போருக்கு போகிறான், என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சுவாமி பாசுபதாஸ்திரம் கொடுத்த க்ஷேத்திரம். அம்பாள் தன்னுடைய சக்தி எல்லாத்தையும் ஆயுதமாக மாற்றி சக்தி ஆயுதம் கொடுத்த க்ஷேத்திரம். அதனால் இங்கே அப்பா அம்மா 2 பேரும் இந்த குழந்தை மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கிறதுனால புத்திரபாகியத்துக்கு பிரதான க்ஷேத்திரம். செகமாயுற்று என் அகவாழ்வில் வைத்து திருமாது கர்ப்பம் உடலூரி அப்படின்னு அருணகிரினார் இருந்து திருப்புகழை பதிகமாக பாடுறார். என் அகவாழ்வில் வைத்து அப்படின்னு என்னுடைய மனைவிக்கு கர்ப்பம் சதலமடைஞ்சு போச்சு, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அருணகிரினார் இருந்து இங்கே திருப்புகழ் மகப்பேறு கொண்டான திருப்புகழ் பதிகம் பாடின க்ஷேத்திரம். மடிமீதடுத்து விளையாடி நித்தம் மணிவாதின் முத்தி தர வேணும், என் மடிமீது நீயே அனுதினமும் விளையாடணும், உன் மணி போன்ற வாயினால் எனக்கு முத்தம் தரணும், இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய நீயே எனக்கு குழந்தையாக வரணும் அப்படின்னு இங்கே அருணகிரினார் மகப்பேருக்கு உண்டான திருப்புகழ் பதிகம் பாடின க்ஷேத்திரம். இங்கே முருகப்பெருமான் குழந்தை செல்வமாக இருக்கார். இதெல்லாம் தேவராய சுவாமிகள் கந்தசட்டியத்தில் குறிப்பிடுவார். இங்கே சுவாமி முருகப்பெருமான் எப்படி இருக்காருன்னா நம்ம எல்லோரையுமே ஆளக்கூடிய இதுவாக இருக்கார். அதனால் இங்கே ஞான குருவாக இருக்கிறதுனால நம்ம எல்லாம் ஆளக்கூடிய தெய்வமாக இருக்கார். அதனால் இங்கே என்றனை ஆளும் ஏரகச் செல்வே மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்து உதவும். மைந்தன்னா குழந்தை, குழந்தை வேண்டும் வரமகிழ்ந்து உதவும் அப்படின்னு. இங்கே ஆலயத்தில் சஷ்டி விரதம் பிரதானம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரணும் பழமை சொல்லுவாள். சஷ்டி விரதம் இருந்து தொட்டிலும் வச்சு பிரார்த்தனை பண்ணி தலவிருட்சம் நெல்லி மரம், நெல்லி மரத்தில் கட்டி இங்கே குழந்தை பாக்கியத்துக்கு பிரார்த்தனை பண்ணிப்பா. இது நெல்லிவன காடு, தாத்திரி வனம்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில். அதனால் இங்கே தலவிருட்சம் நெல்லி மரம். முருகப்பெருமான் பூலோகத்தில் இறங்கி அப்பா அம்மா ஈசனுக்கே உபதேசம் பண்ணாலும் கூட சுவாமிக்கு தெரியாத மந்திரமும் கிடையாது, பொருளும் கிடையாது. சிவபெருமானுடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக முருகப்பெருமான் இங்கே பூலோகத்தில் இறங்கி முதல்ல அப்பா அம்மா இருவரையும் பூஜித்த க்ஷேத்திரம் இது. அப்பா அம்மாவை பூஜிக்கணுங்கிறதுக்காக தடாகம் திருக்குளம் ஏற்படுத்துகிறார். கோவிலுக்கு இடது பக்கம் வெளியில் சரவண பொய்கை அப்படிங்கிற தீர்த்தம் இருக்குது. முருகப்பெருமான் அஸ்திரம் எய்து விழுந்த இடம் கிணறு தீர்த்தம், வஜ்ர தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தம். இந்த ஆலயத்தோட வயசு கணக்கு 3500 வருஷம் சோழர் காலத்தில் கட்டிய திருக்கோயில். அதனுடைய கல்வெட்டுகள் இங்கே முருகப்பெருமான சன்னதி பக்கம் பார்க்கலாம். அதன் பிறகு ஆலயம் திரும்பவும் சதலமடைஞ்சு போய் திரும்பவும் 1500 வருஷத்துக்கு முன்னாடி விக்கிரம சோழ மன்னர் இந்த திருக்கோயிலை இதே கருங்கல்லை கொண்டு திருப்பியும் புனரமைப்பு பண்ணி கட்டியதாக வரலாறு. அதன் பிறகு திரும்பவும் ஆலயம் சதலமடைஞ்சு போய் திரும்பவும் பிற்காலத்தில் இந்த கட்டடங்கள் எழுப்பப்பட்டது. ஆலயம் வந்து கருங்கல் திருப்பணியில் பிரம்மாண்டமாக இந்த திருக்கோயில் பிற்காலத்தில் சதலமடைஞ்சு போயிருந்து முருகமானது தந்தைக்கு உபதேசம் பண்ண இடம், வேல் வாங்கிய இடம் இரண்டுமே இந்த க்ஷேத்திரம் தான். அடியார்கள் பாடினது ஏரகம் அப்படின்னு பாடின க்ஷேத்திரம் இங்கே தனியாகவே இருக்குது. கும்பகோணம் மேலக்காவிரியிலேருந்து மூப்பக்கோவில் என்ற இடத்தில் வலது பக்கம் திரும்பினால் சரியாக ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஏரகம் அப்படிங்கிற ஊர் அடையலாம். இங்கே முருகப்பெருமான் ஞான குருவாக இருக்கிறதுனால இங்கே எல்லா விதமான பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம். பிரார்த்தனை க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். இங்கே பிரார்த்தனைக்கு ரெட்டிப்பு மடங்கு பலன். இங்கே நம்ம அர்ச்சனைக்கு பூஜைகள் நம்ம செஞ்சாலும் கூட பிரார்த்தனைக்கு ரெட்டிப்பு மடங்கு இங்கே முருகப்பெருமான் கொடுக்குறாரு. இந்த பிரார்த்தனை செய்யும்போது ஆமாம் அவருடைய இடத்துல இங்கே மீச்சாலே போகிறோம். ஏன்னா இங்கே சுவாமி ஞான குருவாக இருக்கார். நம்ம அவர்கிட்ட என் குலங்கோத்திரம் சொல்லி நம்ம அவர்கிட்ட ஞாபகப்படுத்தி எதுவுமே நம்ம கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கே சுவாமிகிட்ட நம்ம எழுத்தாப்புல வந்து நின்னாலே போகும், நமக்கு எல்லா விதமான பிரார்த்தனையும் நமக்கு கொடுத்துருவார். அப்படிங்கிறது அருணகிரினார் திருப்புகழில் பதிகமாகவே இங்கே முருகப்பெருமானுக்கு பாடியிருப்பார். இங்கே அர்ச்சனை செய்கிறோம், நீங்கள் எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கா. இருந்தாலும் அர்ச்சனைக்கு இங்கே பலன் இல்லை. அர்ச்சனைக்கு பலன் இல்லாமல் தரிசனத்துக்கு பலன். நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எப்படின்னு கேட்டால் நம்மளுடைய அர்ச்சனை பண்ணால் இங்கே பலன் கிடைக்கும் போது நம்ம நம்பிக்கை அர்ச்சனை மேலே தான் இருக்குமே தவிர சுவாமி மேலேங்கிறது நம்பிக்கை இருக்காது. இங்கே சுவாமியை தரிசனம் பண்ணி என் குலங்கோத்திரம் உனக்கு தெரியும், எனக்கு என்ன கொடுக்கணுங்கிறதும் உனக்கு தெரியும் அப்படின்னு அவர் மேலே நம்பிக்கை வச்சு தரிசனம் பண்ணாலே போகும். இங்கே வரும்போது வெறுங்கையோடு வர வேண்டாம். அப்படிங்கிறதால ஏதோ ஒரு 2 செவ்வாழைப்பழம் இல்லை ஒரு 2 புஷ்பத்தை வாங்கி சுவாமிகிட்ட சாத்தி பிரார்த்தனை பண்ணிட்டு பிரார்த்தனைக்கு ரெட்டிப்பு மடங்கு பலன். நம்ம குழந்தையை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி இங்கே குழந்தை மேட்டை அன்பாக இருப்போமோ அதே மாதிரி இங்கே சுவாமி அன்போடு வழிபட்டாலே போருங்கிறார் அருணகிரினார். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த மாதிரி வாங்கி அப்படியே வழிபட்டாலே போரும். ஓவியத்தை பூர்த்தி செஞ்சால் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையை எந்தவித இடையூறும் இல்லாமல் பூர்த்தி செஞ்சு கொடுத்துருவார் அப்படின்னு அருணகிரினார். ஏமூர் போயிருந்த மயில்வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளி அப்படின்னு அருணகிரினார் பதிகமாக பாடியிருக்கார். இங்கே முருகப்பெருமான அருணகிரினார் அப்படி தான் வழிபட்டிருக்கார். அதே மாதிரி தான் நம்ம வழிபட்டால் இங்கே முருகப்பெருமான் எல்லோருக்கும் எல்லா விதமான வாழ்வில் சுகங்களையும் கொடுத்து ஒரு ஓவியத்தை பூர்த்தி செஞ்சால் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த வாழ்க்கையை அழகாக பூர்த்தி செஞ்சு கொடுத்துருவார் அப்படின்னு அருணகிரினார் இங்கே பதிகமாக பாடின க்ஷேத்திரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த ஆலயத்தில் 2 கால பூஜை, காலை 9 மணிக்கு காலசந்தி பூஜையும் மாலை 6 மணிக்கு சாயரக்ஷை பூஜையும் நடைபெற்றுருக்கு. காலை நடை திறக்கும் நேரம் 7:30 மணி டு 12 மணி வரை மதியம்.
மாலை 4:30 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த ஆலயம் நடை திறந்திருக்கும். நம்ம இப்போ எல்லாருமே வந்து சுவாமி மலையை தான் வந்து 4ஆம் படை வீடுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இலக்கிய ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் இந்த ஏரகத்தை தான் வந்து 4ஆம் படை வீடுங்கிறதுக்கு சான்றுகள் இருக்குது. அது எல்லாமே நான் வந்து இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. முதல் சான்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிபி 2ஆம் நூற்றாண்டில் இளங்கோவடிகளால் பாடப்பட்ட பாட்டு சீரலைவாய் செங்கோடு வெண்குன்று ஏரகம்னு தொடங்கக்கூடிய பாடலில் வந்து சீரலைவாய் திருச்செந்தூர், செங்கோடுங்கிறது திருச்செங்கோடு, வெண்குன்றுங்கிறது திருத்தணிகை மலையை சொல்கிறது, ஏரகம்ங்கிறது இந்த ஊரை குறிப்பிட்டிருக்கிறாரு. இது வந்து முதல் சான்று. ஏரகம்னா ஏறுங்கிறது அழகு, அகம்ங்கிறது ஒரு நிலப்பரப்பு, அதாவது அழகான இல்லங்கள் இருக்கக்கூடிய இடத்தை தான் வந்து அகம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட தான் ஒத்து போகுது. இது வந்து முதல் ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நக்கீரர் வந்து பாடியிருக்க பாடல், நான் அறுபடை வீடையும் வந்து நக்கீரர் பாடியிருப்பார். அது எப்படின்னா, 2-3 எய்திய இயல்பினின் வளாதுங்கிற ஒரு பாட்டு வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பாட்டில் வந்து இந்த இடத்த வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதாவது அந்தணர்கள் வந்து முறைப்படி வேதம் ஓதி இந்த கோவிலில் வந்து முருகர் குழந்தையாக இருக்கிறதுனால குமாராய நமகன்னு சொல்லி பூஜை பண்ணி முப்பூரி நூல் அணிந்து ஈர உரையோடு வந்து இந்த கோவிலை வந்து 3 முறை வலம் வருவாங்களாம். அந்த காலத்தில் வந்து சுவாமி மலையில் 60 படிக்கட்டுகள் ஏறி போய் வலம் வர்றதுங்கிறது ஒரு முடியாத ஒரு விஷயம். இந்த கோவிலில் அது எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி குன்று வெற்பு இந்த மாதிரி எதுலேயுமே அவர் குறிப்பிடலை, ஏரகம்னு தான் குறிப்பிட்டிருக்காரு. அதனால் இது வந்து இரண்டாவது சான்று. மூன்றாவது சான்று என்னன்னு பார்த்திங்கன்னா, அருணகிரிநாதர் வந்து வேத வித்யா வினோத கலபா ஏரகத்தை அமர் பெருமாளேன்னு பாடியிருக்காரு. அதாவது வேதத்தை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிரம்மனை வந்து சிறையில் இட்டதுக்கு அப்புறம் முருகப்பெருமான் வந்து பிரம்மனாக மாறி படைக்கும் தொழிலை பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து நம்ம சுவாமி மலை வந்து 4ஆம் படை வீடாக கருதிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் வந்து இந்த ஊரை சுற்றி இருக்கிற காவிரியில் வந்து வெள்ளம் வந்ததுனால இந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் வந்து அந்த ஊருக்கு போய் வழிபாட ஆரம்பித்து இந்த ஊர்லேருந்து மாறி போய் அந்த ஊரில் இடம்பெயர்ந்ததுனால இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏரகம் வந்து அந்த திருவேரகம்னு எல்லாரும் நினச்சி சுவாமி மலையை நம்ம வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா, அந்த கோவில் வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்டதுனால தான் அங்கே கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளோட பேரும் சிவனோட பேரும் சுந்தரேஸ்வரர் மீனாட்சின்னு வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனோட அம்பாள் பேர் பார்த்திங்கன்னா கந்தநாத சுவாமி சக்கரநாயகின்னு இருக்குது. இதுவே இதுக்கான ஒரு உண்மையான சான்று.
அதே மாதிரி புவியியல் ரீதியாகவும் நம்ம வந்து சான்று சொல்லணும்னா சுவாமி மலைக்கு பக்கத்துலேயே 3 கிலோமீட்டர் தூரத்துலேயே ஏரகரம்னு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒத்து போகும்போது பார்க்குறப்போ இந்த கோவில் தான் வந்து உண்மையான 4ஆம் படை வீடு. ஆதி சாமிநாத சாமி இவர் தான். இதை வந்து தரிசனம் பார்த்துட்டு சாமி மலை போய் தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ரொம்ப விசேஷம். இங்கே வந்துட்டு தான் போனோம். இங்கே வந்துட்டு போனால் ரொம்ப நல்லது. ஆனால் அங்கே வர மக்கள் கூட்டங்கள் அவ்வளோ இங்கே அவ்வளோவா கிடையாது. ஆனால் இப்போ யூடியூப் சேனலில் பார்த்து தான் எல்லோரும் வர்றாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அந்த சாமிக்கு முன்னாடி தான் இந்த சாமி. ஆதி சாமிநாதன் ஃபஸ்ட்டு அவருக்கு முன்னாடி இவர், அதுக்கப்புறம் தான் அவர். ஆனால் நிறைய பேர் இப்போ தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து எல்லாருமே இங்கே வந்துட்டு சாமி மலை போகிறாங்க. இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க.